ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 22 நாட்களில் நம்ம கர்ப்பமாக இருக்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொருவரோட உடல்நிலையை பொறுத்து அறிகுறிகள் மாறுபடும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 99% நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். பீரியட்ஸ் மிஸ் ஆனதுமே நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதை விட இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டில் செக் பண்ணும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸும் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ப்ரெக்னென்சிலையும் அதே மாதிரி சிம்டம்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னாலும் இந்த சிம்டம்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு 15 டேஸ்க்கு அட்லீஸ்ட் 10 டேஸ்க்கு மேலே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பீரியட்ஸ் மிஸ் ஆனதும் 10 டேஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடச்சிடும். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சிம்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெஸ்ட் சேஞ்சஸ் தான். நம்மளுடைய பிரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத விட அந்த பிரெஸ்ட் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியும் சாஃப்டாக ரொம்ப டெண்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நம்மளுடைய நிப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்கும். ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸை நீங்கள் பார்த்தீங்க, அதுவும் 10 டேஸ் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். செகண்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் தான். நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், மாடி படி ஏறுறதா இருக்கட்டும், இது நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு ஒரு 5-6 முறை ஏறி இறங்கிடுவோம். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு முறை அந்த படியை ஏறி இறங்கும் போதே அவ்வளோ மூச்சு வாங்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு முறை ஏறி இறங்கும் போதே அந்தளவுக்கு மூச்சு வாங்கும். நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் மூச்சு திணறல் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த மூச்சு திணறல் எதனால் வருது அப்படின்னா நமக்கு மட்டும் நம்மளுடைய இந்த சுவாசம் போகிறது இல்லையா, வயிற்றில் கரு உருவாச்சுன்னா அதுக்கும் தேவையான ஆக்சிஜன் நம்ம தான் கொடுக்குறோம், நம்மக்கிட்டேருந்து தான் போகுது இல்லையா, அதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் நமக்கு மூச்சு திணறல் வரும். இது சிலருக்கு 3 மாதம் வரைக்கும் இருக்கும், சிலருக்கு டெலிவரி வரைக்கும் கூட இந்த மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நார்மல் தான் ப்ரெக்னென்சியில். இந்த மாதிரி ஒரு சடனான சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சது, மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா இது ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி தான். 3வது சிம்டம் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ். பீரியட்ஸுக்கும் நமக்கு டயர்ட்னஸ் இருக்கும். அதாவது பீரியட் வரப்போகுது அப்படின்னாலும் உடம்பு டயர்டாக இருக்கும். ப்ரெக்னென்சிக்கும் இந்த டயர்ட்னஸ் சிம்டமாக இருக்குது. இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக சில வேலைகளை நம்ம செய்யும்போது பீரியட்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வேலையை நம்ம செஞ்சு முடித்ததும் உடம்பு டயர்டாக இருக்கும். அதுவே ப்ரெக்னென்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா பீரியட்ஸ் வரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது, அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும். அதாவது ஈவன் நம்ம ஒரு புக்கு படிக்கணும், யூஸ்வலாக நம்ம 2 பேஜ் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு பேஜ் கூட நம்மளால் படிக்க முடியாது, ஒரு கவனம் செலுத்த முடியாது. எழுதுகிறோம் அப்படின்னாலும் ஒரு பேஜ் தாண்ட முடியாது. அந்த அளவுக்கு சில வேலைகள் நம்ம யூஸ்வலாக ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகளை நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்பவே டயர்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தது, அதுவும் பீரியட்ஸ் வரதுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான சிம்டமை நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். 4th சிம்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி உங்களுக்கு யூரினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது நைட்டு ஒரு முறை தான் நீங்கள் யூரின் போவீங்க, அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததும் காலையில் தான் யூஸ்வலாக போவீங்க அப்படிங்கிற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா சடனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் நைட்டில் ஒரு 2-3 முறை யூரினேட் பண்ணணும், யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சிம்டம் எதனால் வருது அப்படின்னா நம்ம உடல் அந்த கருவை தாங்கி வளர செய்கிறதுக்கு அதிகப்படியாக உழைக்குது இல்லையா, திரவ உற்பத்தி அதிகமாக இருக்கும், கழிவுகள் அதிகமாக இருக்கும். இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக நம்ம அடிக்கடி யூரினேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு அர்ஜென்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டான யூரினேஷன் இருந்துச்சு அப்படின்னா இது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் நோட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த முறை நம்ம கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 5th சிம்டம் பார்த்திங்கன்னா ஹெட்டேக் தான். ஹெட்டேக் பீரியட்ஸுக்கு முன்னாடி கூட சில பேருக்கு ஹெட்டேக் வரும், இன்னும் சிலருக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட்டேக் இருக்கும். இது ப்ரெக்னென்சி சிம்டம். எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பீரியட்ஸுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வரப்போகுது அப்போது உங்களுக்கு யூஸ்வலாக தலைவலி வரும் அப்படின்னா டேப்லெட் போட்டால் சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு இந்த முறை ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்னா அந்த பீரியட்ஸுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தலைவலி ஆரம்பிச்சிடும். இந்த தலைவலி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தலைவலி நமக்கு வந்ததே இல்லையே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. டேப்லெட் போட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தலைவலி போன மாதிரி இருக்கும், திரும்பவும் அந்த தலைவலி வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த 10 டேஸும் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுவுமே ஒரு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். இது எதனால் இருக்குது அப்படின்னா நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும்.
ப்ரெக்னென்சியில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஹச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிச்சுட்டே வரும். இந்த மாதிரியான ஹார்மோன் மாற்றங்கள், சில ஹார்மோன் வந்து புதுசாக நமக்கு உருவாகிறது, இதனால் வந்து நமக்கு அதிகப்படியான தலைவலி வரும். இது வந்து நார்மல் தான். நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா பேக் பெயின். நமக்கு வந்து பீரியட்ஸுக்கு முன்னாடியும் சில பேருக்கு வந்து பயங்கரமான பேக் பெயின், கால் வலி எல்லாம் இருக்கும். இது வந்து பீரியட்ஸுக்கு 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் வந்துச்சு அப்படின்னா ஓகே, நமக்கு பீரியட்ஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பீரியட்ஸ் வர டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு பயங்கரமாக பேக் பெயின் இருக்கும். கால் வந்து சிலருக்கு வலிக்கும், சிலருக்கு வந்து பேக் பெயின் இருக்கும், சிலருக்கு வந்து கால் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் உணரலாம். பின்பக்க தசை, அதாவது பேக் சைடு உள்ள தசை பார்த்திங்கன்னா ஒரு தளர்வடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி தான். நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா பசியின்மை தான். திடீர்னு வந்து உங்களுக்கு பசிங்கிறது இல்லாமல் போகும். நிறைய நல்லா சாப்பிட்ற ஆளாக இருப்பீங்க, நார்மலாக வந்து கரெக்டாக அந்த வேலைக்கு வந்து நான் சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு ஆளாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா திடீர்னு பசிக்கவே இல்லை, எனக்கு வயிறு மந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. சாப்பிட வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு பீரியட்ஸுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதுவும் கண்டிப்பாக உங்களோட ப்ரெக்னென்சி சிம்டம் தான். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா க்ளீன் ஈட்டராக இருப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாத ஆளாக தான் இருப்பீங்க. பட் உங்களுக்கு இந்த பீரியட்ஸுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஜீரணமாக இருக்கிற மாதிரி, தொண்டை எரிச்சலாக இருக்கிற மாதிரி, நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுவும் வந்து ஹார்மோன் மாற்றங்களால் வரக்கூடிய ஒரு சிம்டம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே ப்ரெக்னென்சியோட சிம்டம் தான். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் தான். பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் சோகமாக இருக்குவீங்க. அதுக்கு கொஞ்சம் நேரத்தை கழித்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, ஒரு சந்தோஷமான நிலையில் இருப்பீங்க, சிரிச்சிட்ருப்பீங்க. இன்னும் 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்படுவீங்க. இந்த மாதிரி உங்கள் மனநிலை பார்த்திங்கன்னா ஒரு நிலையற்றதாக இருக்கும், அடிக்கடி மாறிட்டு வரும். இந்த மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்ஸ் நீங்கள், அதாவது மனநிலை மாற்றத்தை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான். நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா அடி வயிறில், ப்ரைவேட் பார்ட்லலாம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி, அதாவது திடீர்னு அடி வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு சூடாக இருக்கிற மாதிரி, ப்ரைவேட் பார்ட்டில் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. இது வந்து பீரியட் வரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி ஃபீல் இருக்கும். குழந்தை உருவாகுது அப்படிங்கும்போது உடல்நிலையில், அதாவது உடலுடைய வெப்பநிலையில் பயங்கர மாற்றம் இருக்கும். வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கும். இது குறிப்பாக நம்மளோட அடிவயிறு பகுதியிலையும் ப்ரைவேட் பார்ட்லேயும் வந்து இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து நல்லாவே தெரியும். இதை நீங்கள் நோட் பண்ணாலும் இது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். இது கரெக்டாக சொல்ல போனால் பீரியட்ஸ் வரத்துக்கு 1 வீக் முன்னாடியிலேருந்து இந்த மாதிரியான சிம்டமை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுவும் பீரியட் மிஸ் ஆகி 10 டேஸ் வரைக்கும் கூட இந்த வெப்பநிலை மாற்றத்தை வந்து நம்மளால் உணர முடியும். உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த அடிவயிறு பகுதி, நம்மளோட ப்ரைவேட் பார்ட் பகுதி, இந்த இடத்துல வெப்பநிலை அதிகமாக இருக்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே ப்ரெக்னென்சியோட சிம்டம் தான். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா வாமிட்டிங், ஸ்மெல் அவர்ஷன். இதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச ஒரு வாசனையாக இருக்கும், பட் இப்போது வந்து அந்த வாசனையை பார்த்து நமக்கு வாமிட் வரும். சிலருக்கு அந்த தாளிப்பு வாசனையெல்லாம் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வாமிட்டிங் அதாவது அந்த ஸ்மெல்லை வந்து பார்த்தாலே, அந்த ஸ்மெல் உங்களுக்கு ஃபீல் பண்ணாலே, பக்கத்து வீட்டில் தாளித்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காத அளவுக்கு வாமிட்டிங் வரும். பிடிச்ச வாசனைகளாக இருக்கும். ஒரு மலர் வந்து பிடிச்ச ஒரு வாசனையான பூவாக இருக்கும். அந்த பூவுடைய வாசனை நுகர்ந்தாலே இப்போ உங்களுக்கு வாமிட் வர அளவுக்கு ஃபீல் இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பிடிச்ச வாசனை பிடிக்காமல் போகும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இதுவுமே வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். 12th சிம்டம் பார்த்திங்கன்னா தலை சுத்தல் தான். இது ஒரு முக்கியமான சிம்டம் ப்ரெக்னென்சிக்கு. நம்ம தலை சுற்றுது அப்படின்னா நமக்கு பசியினால் தலை சுற்றும், சிலருக்கு வந்து பிபினால் தலை சுற்றும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம், தண்ணீர் குடித்ததுக்கு அப்புறமும் நமக்கு இந்த தலை சுற்றல் வந்து நீடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடிலேருந்து இந்த தலை சுற்றலை நீங்கள் நோட் பண்ணுறீங்க, எது செஞ்சாலும் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுறீங்கன்னா இதுவுமே நம்மளோட ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து பீரியட்ஸ் மாதிரி இருக்காது. அதிகப்படியான இரத்தப்போக்கு இருந்தால் அது பீரியட்ஸு. அதுவே வந்து ஸ்பாட்டிங்கில் பார்த்திங்கன்னா 1 ஆர் 2 ட்ராப்ஸ் தான் நமக்கு வந்து அந்த பிளட் வந்து இருக்கும். அதிகப்படியான பிளட் இருக்காது. அதுவும் இல்லாமல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து அனிமிக்காக இருக்காங்க, ஹெல்த் வந்து சரியில்லை அப்படின்னா கூட உதிரப்போக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லாமல் ஒரு உதிரப்போக்குன்னே சொல்ல முடியாது. இதை 1 ஆர் 2 ட்ராப்ஸ் தான் நமக்கு வந்து அந்த பேடில் வந்து இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். இது எதனால் வருது அப்படின்னா
நம்மளுடைய கரு உருவாகி அது வந்து கர்ப்பப்பை சுவரில் போய் பதியுது இல்லையா, அப்போது ஏற்படுற அந்த ப்ளீடிங் தான் அது. கொஞ்சம் வந்து ப்ளீடிங் வரும். அதாவது நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 to 5 ட்ராப்ஸ் தான், இதுக்கு மேலே அதிகமாக இருக்காது. இது 1 or 2 டேஸில் நின்றுடும். பீரியட்ஸ் போல் 3 டேஸோ 4 டேஸோ அந்த மாதிரி வராது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அதாவது பீரியட்ஸுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். அது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். இப்படி இருந்தால் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட பேண்டீஸ் இன்னர் வேர் வந்து நனைகிற அளவுக்கு நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா இதுவுமே நோட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம்தான். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னா, சிலருக்கு மில்கி ஒயிட் கலரில் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இழுத்தா ஒரு விரல் அளவுக்கு நீளமாக வரும். இந்த மாதிரி சிலருக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா முட்டையுடைய வெள்ளை கருவு போல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பீரியட் மிஸ் ஆகுது அப்படின்னா 10th டேலே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். லாஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா மிஸ்டு பீரியட் தான். பீரியட் மிஸ் ஆகிறது தான் லாஸ்ட்டு சிம்டம். இதை வந்து பொதுவாக எல்லாருமே வந்து பீரியட் மிஸ் ஆகிடுச்சுன்னா செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் சைக்கிளில் இருக்கிறவங்க பீரியட் மிஸ் ஆச்சு அப்படின்னா 10 டேஸில் அல்லது 5 டேஸ்லேயே சிலருக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 10 டேஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்துடும். செக் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே முக்கியம். ஏர்லி மார்னிங்கில் ஃபர்ஸ்ட் யூரினில் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் செக் பண்ணும்போது ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் அந்த கண்டெய்னரில் உங்கள் யூரின் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும். எந்தவித திரவமோ அல்லது சோப்போ வந்து அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடாது. ரொம்ப க்ளீனான ஒரு கண்டெய்னரில் நீங்கள் யூரினை பிடிச்சு செக் பண்ணணும். முக்கியமாக இது ஏர்லி மார்னிங்கில் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். உங்களுக்கு ரெகுலர் பீரியட் சைக்கிளாக இருந்து நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து 1 or 2 சிம்டம்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு இப்போது நீங்கள் செக் பண்ணி பீரியட் மிஸ் ஆகி 10 நாளில் செக் பண்ண சொன்னிருந்தேன் இல்லையா, அதை செக் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலுமே அவசரப்படாமல் இன்னும் ஒரு வாரம் கழித்து இன்னொரு முறை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.